இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கும் இப்படிதான் ஒரு காலகட்டம் மிகவும் பிரச்சனைக்குரியதா இருந்தது. ஒரு கபில் தேவ் இருந்தாரு. ஒரு முறை இந்திய அணி உலக கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இந்தியாவால் இன்னொரு உலக கோப்பையை வெல்லவே முடியவில்லை. தோல்விகள், பிரச்சனைகள். இப்படி தோல்விகளாலும் பிரச்சனைகளாலும் துவண்டு போயிருந்த இந்திய துடுப்பாட்ட அணியை தூக்கி பிடித்த தூணின் பெயர் சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர். வெறும் 17 வயசு பையன் சச்சின் உள்ள வந்து ஆடிய ஆட்டத்தை பார்த்து ஒட்டுமொத்த உலகமும் உறைந்து போனது. 10ஆம் கிளாஸ்ல மேக்ஸ் எக்ஸாம்ல 6 மார்க் கம்மியா வாங்கி ஃபெயில் ஆன ஒரு பையன் அதே 6 சிக்ஸர்களாக உலகம் முழுக்க அனைத்து சர்வதேச கிரவுண்டுகளிலும் மாற்றி காட்டினான். பட் ஸ்டில் இந்தியாவால இன்னொரு உலக கோப்பையை வெல்லவே முடியாது. 1996 உலக கோப்பை செமிஃபைனல்ஸ். இந்தியா ஸ்ரீலங்கா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. சச்சின் வழக்கம் போல அற்புதமா ஆடிக்கிட்டு இருக்காரு. சச்சின் அவுட் ஆன அந்த நொடி இந்தியர்கள்ல பல பேர் டிவி ஆஃப் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு வினோத் காம்பலியை போல ஒட்டுமொத்த இந்தியாவும் அழுது கொண்டே தங்கள் உலக கோப்பை கனவை மூடி வைத்தார். ஆரம்பம் மட்டும் அசத்தலா இருந்துட்டா போதுமா? அதன் பிறகு அடித்த ஆட ஒரு ஆள் வேண்டாமா? சச்சினோடு சேர்ந்து தோள் கொடுக்க 20 ஓவர்களுக்கு மேல ஸ்பின்னர்களை எல்லாம் சிதறடிக்க களமிறக்கப்பட்ட வங்கத்து புலியின் பெயர் சௌரவ் கங்குலி. ஒருவேளை சச்சினும் சௌரவும் வேகமா அவுட் ஆயிட்டா, ஏவுகணையை எடுத்து வீசினாலும் யாராலும் எதுவும் செய்ய முடியாத இந்தியாவின் சீன சுவராய் எழுந்து நின்றவரின் பெயர் ராகுல் டிராவிட். ஷோயிப் அக்தர்னு ஒரு பவுலருங்க, இப்போவும் யூடியூப்ல இருக்கு. எல்லாரும் பெவிலியன்ல இருந்து ஓடி வருவாங்க. அவர் பக்கத்து ஊர்ல இருந்து ஓடி வந்து வேகமா வீசுவார் ஒரு பேஸ் பால். இந்த பக்கம் ராகுல் டிராவிட் அப்புறம் ஏதோ குழந்தைய கொஞ்சம் மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இத்தனை பேர் இருந்தோம் இந்தியாவால இன்னொரு வேர்ல்ட் கப்பை ஜெயிக்கவே முடியாது. ஏதோ ஒரு குறை இருந்தது, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த குறைகளை எல்லாம் களைவதற்காக, அந்த பிரச்சனைகளை எல்லாம் தூக்கி போட்டு மிதிப்பதற்காக பிறந்து வந்த அவதாரத்தின் பெயர் மகேந்திர சிங் தோனி. இந்தியா ஒவ்வொரு போட்டியாக வெல்ல ஆரம்பித்தது. ஒரு நபரின் பேட்டிங்கை மட்டுமல்ல, விக்கெட் கீப்பரை நம்பியும் வெற்றி வரலாறு எழுத முடியும் என்பதை இந்தியா நிரூபித்து காட்டியது. சீனியர் பிளேயர்களை கொண்டு மட்டுமல்ல, சின்னஞ்சிறு சிறுவர்களை கொண்டு ஒரு அணி மறுபடியும் உலக கோப்பை கனவை நோக்கி நகர முடியும் என்பதை இந்தியா நிரூபித்து காட்டியது. ஒரு முறை தோனி கிட்ட கேட்டாங்க, மேட்ச் ஜெயிக்கும் போது சிரிச்சா பரவாயில்ல, தோக்கும் போது கூட நீங்க எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க தோனி? அதுக்கு அவர் சொன்னார், நான் கிரிக்கெட் விளையாடும் போது வெளியில் இருந்து பார்க்கக்கூடிய என்னுடைய செலக்டர்ஸ்க்காக நான் விளையாடுவதில்லை, தூரத்தில் இருந்து என்னை பார்க்கும் கோச்சுக்காக நான் விளையாடுவதில்லை, எனது அணிக்குள்ளே இருக்கக்கூடிய சீனியர் பிளேயர் சொல்வதற்காக எனது முடிவுகளை நான் எடுப்பதில்லை. இந்த நொடி, இந்த பால், ஜெயிக்க போற பயத்தையும் பத்தியும் தோல்வி அடைஞ்சிருவனோ என்ற ஒரு கலக்கத்தை பத்தியும் எந்த கவலையும் இல்லாம இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேமை விளையாடுற என்ற சந்தோஷத்தோடு விளையாடுகிறேன் என்று சொன்னார். உங்களுக்கும் நான் அதை தான் சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் செய்யுங்க, பிடிச்சதை மட்டும் செய்யுங்க. ஐயோ அவன் என்ன சொல்லுவான், ஐயோ இவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படி பயந்து பயந்து தினந்தோறும் அடுத்தவனுக்காக பயந்து பயந்து வாழ்ந்து ஒரு நாள் செத்து போக போறீங்களா? இல்ல சாவறதுக்குள்ள ஒரு நாள் வாழ்ந்தாலும் உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து கட்ட போறீங்க? போலிங் ஃபீல்டிங் செய்யும் போது ஏதாவது ஒரு பிரச்சனைனா ரிவ்யூ கேட்டுட்டு 3rd அம்பையர் முடிவுக்காக காத்து கொண்டு இருப்பார்கள். இந்திய அணி மட்டும் மகேந்திர சிங் தோனி ரிவ்யூ கேட்ட முதல் நொடியே கொண்டாட்டத்தை தொடங்கி விடுவார்கள். சில சமயங்களில் அம்பையருக்கு முன்பாகவே தெரிந்துவிடும் முடிவு தோனி என்ற அந்த ஒரு மனிதனுக்கு. 2011 உலக கோப்பை போட்டி, இந்த முறை ஃபைனல்ஸ், இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா. சச்சின் அவுட் ஆயிட்டாரு. யாரும் இன்னும் டிவி ஆஃப் பண்ணல. இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரம் சேவாக் அவுட் ஆயிட்டாரு. யாரும் இன்னும் டிவி ஆஃப் பண்ணல. இந்தியா ஜெயிச்சுருன்ற நம்பிக்கையா, அல்லது இந்தியா தோத்தாலும் கவலை இல்லை என்ற ஒரு ஓவர் கான்பிடன்ஸா? இல்ல, களத்தில் நிற்பது மகேந்திர சிங் தோனி. அவருக்கு வெற்றியை குறித்த பெருமை அல்ல, அவருக்கு தோல்வியை குறித்த பயமும் அல்ல. இந்த நொடி அவர் வாழ்க்கையில அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விளையாட்டை விளையாட போகிறார். ஜெயிப்போமா தோற்போமா என்ற பரபரப்பிற்காக பார்க்கவில்லை, சந்தோஷமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். களத்தில் இறங்கி ஆடிக்கொண்டிருப்பது மகேந்திர சிங் தோனி.
சச்சின் சச்சின் என்று எழுந்த அந்த கோஷம் இப்போது இந்தியா இந்தியா என்று எழுந்த அந்த கோஷம் இப்போது தோனி தோனி என்று எழுந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக வெற்றிக்கு தேவைப்படுகிற அந்த வெற்றி ஓட்டங்களை தோனி எடுக்க போகிறார். அங்கிருந்து ஓடி வர பவுலர் வேகமா ஒரு பந்து வீசுறார். இவரை மாதிரியே தான் உங்களுடைய எதிரிகள், இவரை மாதிரியே தான் உங்களுடைய பிரச்சனைகள். நீங்க வாழ்க்கையில ஒரு அடி முன்னாடி வந்தீங்கன்னா பல அடி வேகமா ஓடி வந்து உங்க மேல விடும். அந்த பிரச்சனைகளை பார்த்து ஓட போறீங்களா, இல்ல அந்த பிரச்சனைகளை யார் உங்க மேல தூக்கி போட்டாங்களோ அவங்க தலைக்கு மேல தூக்கி ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்க போறீங்களா? 2011 உலக கோப்பையை இந்தியா வென்றது. 28 ஆண்டுகள் கழித்து அனைத்து பிரச்சனைகளையும் ஒரே ஹெலிகாப்டர் ஷாட்டால் அடித்து உடைத்து சாதனையை சமன் செய்து காட்டினான் மகேந்திர சிங் தோனி. இந்தியாவில் நடைபெற்றது மாற்றம் மட்டுமல்ல, ஒரு மகத்தான மற்றொரு வரலாற்றின் துவக்கம். எவ்வளவு பெரிய பேட்ஸ்மேனா இருந்தாலும் சரி, விக்கெட்டுக்கு பின்னாடி MS தோனி நிற்கும் பொழுது கிரீஸை விட்டு வெளியில கால் வைக்க தொடை நடுங்கும். எவ்வளவு பெரிய பவுலரா இருந்தாலும் சரி, கடைசி ஓவர்கள்ல தோனியை நோக்கி அவர் காலை நோக்கி ஒரு பந்தை வீசுவதற்கு அவர்கள் கைகள் நடுங்கும். எவ்வளவு பெரிய ஹேட்டரா இருந்தாலும் சரி, ஒரு மேட்சை ஜெயிச்சு முடிச்சுட்டு அந்த மனுஷன் சப்ஸ்டிடியூட் பிளேயர் கையில கப்பை கொடுத்துட்டு ஓரமா போய் தன்னுடைய குழந்தையை கொஞ்சும் போது தன்னை அறியாது தன் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் சுரக்கும். கஷ்டப்படும் உங்கள் நண்பனிடம் சொல்லுங்கள், தோற்று விட்டோம் என்று தோணினாலும் ஜெயித்து விட்டோம் என்று தோணினாலும் சிரித்து கொண்டே இருங்கள். தோனியை போல நீங்கள் ஏற வேண்டிய ரயில் ஒரு நாள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வரும்.